புகைப்படம். இது ஒரு திகில் கதை. மலையில் ஹைக்கிங் சென்றபோது ஒரு புள்ளி அப்படியே ஒரு வீடியோவில் யாரோ பின்புறம் ஓடியது போல தெரிந்தது. அது இருக்கும்போது எடுத்த போட்டோக்களில் ஒவ்வொன்றிலும் ஒரே முகம், ஒரே இடத்தில். வீடு திரும்பிய பிறகு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தேன். அந்த முகம் என் அம்மாவின் பழைய புகைப்படத்தில் இருந்ததைப் போலவே, ஆனால் அது என் அம்மா கிடையாது. அவள் பக்கத்தில் நானும் ஒரு குழந்தையாக இருந்தேன். அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது 1992, என் பிறப்புக்கு முன்னால். நான் ஹைக்கிங் முடிந்து வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு செல்லும் முன் உள்ளே என் அம்மா யாருடனோ பேசிக்கொண்டிருந்தது கேட்டது. அதே மலைக்கு தான் ஹைக்கிங் போயிருக்கான். அந்த மலையிலேருந்து தான் நான் அவனை கண்டுபிடிச்சி தூக்கிக்கிட்டு வந்தேன். உண்மையிலேயே அந்த மலைப்பாதையில் அவனை யார் பெத்து போட்டு போனாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு தடவை இவன் அந்த மலைக்கு தான் ஹைக்கிங் போகிறான். அதனால் இவனை பெற்றவங்க எப்படியாவது அங்கே வருவாங்க, இவனை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் அவனோட ஆசைக்கு சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் இவனை பற்றி எதுவும் விசாரிக்கலை. இப்போ இன்றைக்கும் போயிருக்கான், இனிமே தான் வருவான், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்று என் அம்மா சொல்லி கொண்டிருக்க எனக்கு அப்போது தான் புரிந்தது. அப்படி என்றால் என்னை தொடர்ந்து வந்த அந்த நிழல், அந்த ஃபோட்டோவில் விழுந்த அந்த புகைப்படம், அது யாருடையது? நான் திரும்பவும் அந்த மலைக்கு ஓடினேன். தேடினேன். எங்கே தேடியும் யாரும் இல்லை. அந்த மலையில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தேன். அப்போது என் பின்னால் ஒரு பெண் நின்று இருப்பதைப் போல் எனக்கு தெரிந்தது. திரும்பி பார்த்தேன். ஒருவருமே இல்லை. மீண்டும் கேமராவை ஆன் செய்து செல்ஃபி எடுப்பது போல் வைத்தேன். என் பின்னால் அதே உருவம். நான் செல்ஃபி எடுக்காமல் அந்த உருவத்திடம் பேசினேன். யார் நீங்கள்? எதுக்காக என் பக்கத்தில் நிற்கிறீங்க என்றேன். நான் தான் உன்னுடைய அம்மா. உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அது சரி, உயிரோடு வர வேண்டியது தானே, இறந்த பின்பு என்னை ஏன் பார்க்க வரீங்க? இல்லை மகனே, இதே மலையேற்றத்தில் தான் நான் உன்னை பெற்றேன். அதன் பின்பு இங்கே நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் இறந்துட்டேன். அப்பொழுதிருந்து இப்பொழுது வரைக்கும் உன்னை பாதுகாப்பு எனக்கு முக்கியமாக பட்டது. இந்த மலையை ஏற வேண்டான்னு என் கணவர் சொன்னப்போ நான் கேட்கல. வயிற்றில் குழந்தையோடு இந்த மலையை ஏறும்போது தான் கீழே விழுந்து எனக்கு பிரசவமானது. அதன் பின்பு எழுந்து நடக்கலாம்னு முயற்சித்த போது தான் தடுமாறி பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழந்தேன். என் குழந்தைய இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி. நான் இந்த மலையை சுற்றி சுற்றி வந்தேன். நீ திரும்பவும் இதே மலையில் வந்து ஏறிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எனக்கு நடந்தது போல் உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் உன்னை நான் கூடையே வந்தேன். ஆனால் நீ மலை ஏறுறதுல ரொம்ப திறமைசாலியாக இருக்க. உனக்கு இது வரைக்கும் எந்த ஆபத்தும் வரல. அதுவே எனக்கு மகிழ்ச்சி. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உன் கூடையே இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எடுக்கும் அனைத்து புகைப்படங்களிலும் நான் இருப்பேன், இந்த மலையில் மட்டும் என்று சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. ஏன் போனீங்க என்று நான் திரும்பி பார்த்தேன். என் கையில் இருந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் தீர்ந்து போய் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. மறுபடியும் சார்ஜ் போட்டால்தான் என் அம்மாவை நான் காண முடியும். நான் இப்பொழுது வீட்டிற்கு செல்கிறேன். என்னை தத்தெடுத்து வளர்த்த என் அன்னையிடம் நடந்த உண்மையை சொல்ல.